வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 111 முதல் 115 வரை. வினா எண் 111. ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. அப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பேர் ஏ, இதுக்கு பேர் பி, இதுக்கு பேர் சி. ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஏஎம் என்பது அதன் நடுக்கோடுகளில் ஒன்றாகும். ஏவிலிருந்து வரையக்கூடிய இந்த கோடு ஏஎம். ஏஎம் என்பது நடுக்கோடு, அதாவது இதையும் இதையும் சமபாகமாக பிரிக்குதுன்னு அர்த்தம். இப்போ பியிலேருந்து எம் எவ்வளோ? 9.6. அப்போ எம்லேருந்து சி எவ்வளோ இருக்கும்? 9.6. என்ன கேள்வி கேட்குறாங்க? பிசி, அதாவது 9.6ஐயும் 9.6ஐயும் ஆட் பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இருக்கும் 6 2 12, இது 1 9 2 18 1 19. 19.2 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி. வினா எண் 112. சாய் சதுர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 160 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2 சதுர அலகு. இப்போ சாய் சதுரம்னு அர்த்தம் 4 பக்கங்கள் சமமாக இருக்கும். அதன் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சமக்கூறிடும். 4 பக்கங்கள் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதில் சுற்றளவு 400. அப்போ ஒரு பக்க அளவு 100. ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட அளவு 160. இரு சமக்கூறிடும், அதனால் 2 சமபாகமாக பிரித்தோம்னா 80. அப்போ இந்த மூலை விட்டம் தெரியல, அதை என்ன பண்ணுறோம்? எக்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு செங்கோண வடிவத்தில் இருக்குது. செங்கோண முக்கோணம்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 80 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே வச்சுக்கிறோம். இந்த பக்கம் முடிச்சோன்னா 100 ஸ்கொயர் மைனஸ் 80 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே வச்சுக்கிறோம். 100 ஸ்கொயர் 10,000 மைனஸ் 80 ஸ்கொயர் 6,400. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3,600. 10,000லேருந்து 6,400 மைனஸ் பண்ணால் 3,600 வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 60 ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ 60. அப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல 60னா இந்த ஃபுல் லென்த்து 120. அதாவது d1 அல்லது d2 அதோட மதிப்பு 160. இப்போ நம்ம சாய் சதுர வடிவில் உள்ள பூங்காவின் பரப்பளவு பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். d1 வேல்யூ 120 அல்லது 160 எதுவும் வச்சுக்கலாம். d2 160ன்னு வச்சுக்கிறேன். பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2 சதுர அலகு. ஆஃப் அப்படி வச்சுக்கிறோம். d1 120, d2 160. இந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 60 கிடைக்குது. அடுத்து 60யும் 160யும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 9,600 வருது. அங்கே மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் ஸ்கொயர். எங்கள் ஆன்சர் இருக்குது ஆப்ஷன் 7 இருக்குது. வினா எண் 113. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? சார்பகா எண்கள்னா கோப்ரைம்னு அர்த்தம். இரண்டிற்கும் பொதுவான வகுத்திகள் அல்லது காரணிகள் 1 எனில், அதாவது HCF காமன் ஃபேக்டர் 1 எனில் அவை கோப்ரைம் அல்லது சார்பகா எண்கள் எனப்படும். இப்போ ஆப்ஷன் ஏல பார்க்குறோம். 51 17 இது ரெண்டுக்கும்
பொதுவான வகுத்தி 17. அப்போ 19 23 இரண்டுக்கும் பொதுவான வகுத்தி எதுவும் இல்லை, அதை 1 தான் பொதுவான வகுத்தி. 81க்கும் 99க்கும் 3ஆல் வகுக்கலாம், 9ஆல் வகுக்கலாம். அடுத்தது 51 63 3ஆல் வகுக்கலாம். அப்போ மற்ற எல்லாத்துக்குமே பொது வகுத்திகள் இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 19க்கும் 23க்கும் பொதுவான வகுத்திகள் இல்லை. அதாவது பொதுவான வகுத்தி 1 தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் அதன் அர்த்தம் கோப்ரைம் சார்பகா எண் எனப்படும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வினாயன் 114 சுருக்குக. இந்த கணக்கு அடுக்குக்குறி விதிகளை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அடுக்குக்குறி விதி வந்து a/m (n) = a/m × n. அதாவது அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்துச்சுன்னா அந்த அடுக்குகளை பெருக்கலாம், பவர்ஸை மல்டிபிள் பண்ணிக்கலான்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், 3 பேஸ் அப்படியே வச்சுக்கிறோம், பவர் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா -6. 2 அப்படி வச்சுக்கிறோம், பவர் மல்டிபிள் பண்ணால் -6 டிவைடட் பை. அதே போல் 2 பவர் -8, 3 பவர் -5 என்ட்டு இந்த 4 இருக்கு இல்லைங்களா, அந்த 4 பவர் -3ஐ 2 ஸ்கொயர் ஹோல் பவர் -3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 அப்படியே இருக்குது, பவர்ஸ் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் -6. இது எடுத்து அங்கே போடலாம், 2 பவர் -6. அப்போ இந்த -2 பவர் -6ம் 2 பவர் -6ஐயும் டிவைட் பண்ணிடலாம். அடுத்து 3 பவர் -5ம் 3 பவர் -6ம் டிவைட் பண்ணால் 3 பவர் -1 இருக்கும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 3 பவர் -1 டிவைடட் பை 2 பவர் -8 இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அடுக்குக்குறி விதி வந்து a/m = 1/a/m. இந்த ரூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 3 பவர் -1ஐ 1/3ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை இந்த 2 பவர் -8ஐ 1/2 பவர் 8ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/3 இருக்குது, கீழே இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் மேலே வச்சா ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 2 பவர் 8 டிவைடட் பை 1. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், 2 பவர் 8 டிவைடட் பை 3ன்னு வந்துடும். 2 பவர் 8ஓட வேல்யூ, அதாவது 2ஐ 8 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 256 டிவைடட் பை 3. இப்போ 256ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 25ல் எத்தனை 3 இருக்குது, 8 3 24, மீதி 1, 5 3 15, மீதி 1. அந்த டினாமினேட்டர் கூட 3 அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, 85 1/3. எங்கே இருக்குது, 85 1/3 ஆப்ஷன் சியில் இருக்குது. எண் 115 இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 8/9. அதாவது 2 விகிதமுறு எண்கள் x + y இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8/9 கிடைக்குது. அதில் ஒரு எண் வந்து -6/11. அப்போ yக்கு பதிலாக நான் -6/11 போடுறேன், = 8/9. இப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன், 8/9 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய -6/11 அந்த பக்கம் போச்சுன்னா +6/11. இப்போ நமக்கு என்ன இருக்குது, பின்ன எண்களின் கூட்டல். அப்போ 2 பின்ன எண்களை கூட்டும்போது பகுதிகள் 2 எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். சமமாக இல்லைன்னா சமமாக மாற்றணும். சமமாக மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யலாம், மீசியமாக கண்டுபிடிக்கலாம், குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். இப்போ நான் குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறேன். 8ஐயும் 11ஐயும் பெருக்குனா 8 11 88. 9 6 பெருக்குனா 9 6 54. பகுதி 2 மல்டிபிள் பண்ணால் 99. ஓகே, x =
இப்போ 88ஐயும் 54ஐயும் கூட்டணும். கூட்டினா 142 டிவைடட் பை 99. எங்கே இருக்குது ஆன்சர்? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை.